வணக்கம். அதிரசம் இல்லாத தீபாவளியா? ஆமாங்க. தீபாவளினாலே நமக்கு எல்லாம் நினைவுக்கு வருவது அதிரசம் தாங்க. அந்த அதிரசத்தை நம்ம பாகுபதமே பார்க்காம எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேங்க. ஆமாங்க. அதை குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு செஞ்சு பார்க்க போகிறேன். அது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க. அதேமாரி இப்போ நான் செஞ்சு பார்க்க போகிறேன். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. 2 டம்ளர் மாவு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்ததை இதை இது போல் ஒரு துணியில் நம்ம காய வச்சு வச்சுருக்கோம். இப்படி எடுத்து பார்த்தா லைட்டாக ஒட்டாமல் இருக்குது பார்த்திங்களா? இந்த பதம் தாங்க சரியான பதம். இதை நம்ம எடுத்து மிக்சியில் அரைச்சி நல்லா சலித்து எடுத்துக்கணும். மாவை இப்படி சல்லடையில் போட்டு நல்லா சலித்து எடுத்துக்கலாம். மாவை நல்லா சலித்து இந்த மாதிரி நம்ம அமுக்கி வச்சிடணும். அப்போ தான் ஈரப்பதம் காயாமல் நல்லாயிருக்கும். 2 கிளாஸ் அரிசி மாவுக்கு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். பாகுப்பதமே இல்லாமல் நான் ஈஸியாக குக்கரில் வச்சு இந்த வெல்லத்தை காய்ச்சி எடுக்க போகிறேன். இப்போ நான் 2 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு வெல்லத்தை போட்டுக்கிறேன். குக்கரை அடுப்பில் வச்சு இது கொஞ்சம் கரையிற அளவுக்கு நம்ம இதை காய்ச்சிக்கலாம். நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த பாகை நல்லா 3 விசில் விட்டேன். இப்போ இதை நல்லா இதுவாகிடுச்சான்னு பார்ப்போம். இப்படி போட்டேனாக்கா முத்து மாதிரி நிற்கணும். அழகாக நிற்குது. ஒரு 3 விசில் வச்சு எடுத்துட்டேன். நல்லா கரெக்டாக நிற்குது. இந்த பாகில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துறேன். சுக்கு பொடியும் கொஞ்சம் சேர்க்குறேன். நல்லா வாசனைக்கும் நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் எள்ளு கொஞ்சம் சேர்க்குறேன். கருப்பு எள்ளு மாவு இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இந்த மாதிரி கலரி விட்டுக்கணும். மாவு எல்லாம் போட்டு கலந்தாச்சு. கரெக்டாக இந்த பதத்துக்கு வந்துடுது. இப்போ இதை அப்படியே ஒரு ஏனத்தில் மாற்றி எடுத்துடலாம். இந்த மாவு மேலே கொஞ்சம் நல்லா நெய் விட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இது ஒரு நாள் விட்டு தான் நம்ம அதிரசம் போட்டு எடுக்க முடியும். அதனால் நெய் விட்டு மூடி வைக்கிறேன். விட்டாச்சு. இதை அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவு எடுத்து நம்ம அதிரசம் சுட ஆரம்பிச்சிடலாம். சரியான பதத்துக்கு நல்லாவே இருக்குது. இன்னும் எண்ணெயில் போட்டு பார்த்தா தான் தெரியும். வானலில் சமைக்கிற எண்ணெயும் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேன். அதிரசம் பிரிஞ்சு போகாமல் நல்லாவே வந்திருக்கு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். பார்த்து பண்ணுறேன். நாளைக்கு நோம்புக்காக தான் இது பண்ணுறேன். நான் இது கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். நல்லா இதை அழுத்தி பிழிஞ்சு எடுத்துடலாம். பாகு பதம் பார்க்காமலே ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணுங்கள். தெரியாத பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். இந்த அதிரசம் அவ்வளோ அழகாக நல்லா வந்திருக்கு. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.